Hi friends, Pirates of the Caribbean முதல் பாகம் மேக்கிங் வீடியோட தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபோ. நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. குறிப்பா ஃபில்ம் மேக்கரா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஐலாண்டில் எடுக்கிறதால காஸ்டியூம் டிசைனர் கூட பேக்கப்புக்கு 900 செட் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பீரியட் ஃபில்ம்ன்றதால க்ரௌடுக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸிங்குமே நல்லா கவனித்து தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சிட்டினா எப்பயுமே பணக்காரங்க, நடுத்தரம், ஏழைன்னு 3 பிரிவு இருப்பாங்க. இந்த 3 பிரிவினருக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் அப்போது காஸ்டியூம் டிசைனர் க்ரௌட் கேரக்டர் ஒவ்வொருத்துக்குமே ட்ரெஸ்ஸை போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஷார்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. இந்த படத்துக்கு மொத்தமாக 50 மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பைரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப் டைம் ரொம்ப ஷார்ட். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்க பார்க்க ரொம்ப அழுக்காகவும் ஃபன்னாகவும் இருப்பாங்க. அவங்களோட பல்லு கூடவே அழுக்காக தான் இருக்கும். ஸோ எல்லா ஆக்டரோட பல்லையும் அழுக்காக இருக்க மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒல்லியாக ஒரு கண்ணு மட்டும் இருக்கிற கேரக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு நிறைய கான்டாக்ட் லென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே இருக்க லென்ஸ் கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவர் கூடிய குண்டா ஒரு கேரக்டர் இருப்பார்ல, அவருக்குமே லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கண் மஞ்சள் கலரில் ஒரு ஈவில் லுக் இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் பர்போசா கூட ஒரு லென்ஸ் போட்டிருக்காரு. அது எதுக்குன்னா அவர் கண் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்திருக்கு. அந்த பிரைட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜானி டெப்புமே ஒரு லென்ஸ் போட்டிருக்காரு. ஆனால் பார்க்குற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் போட்டிருக்கிறது கூலிங் கிளாஸ் மாதிரியான லென்ஸ். வெயிலில் நடிக்கும் போது அவர் அதிகமாக கன்சியூமிட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லென்ஸை போட்டிருக்காங்க. இந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர் ஒன்று இருக்குது. அதை நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக கவனிச்சிருக்க மாட்டோம். நீளமான தாடி வச்சிருப்பாரு. அவர் அந்த தாடி வழியாக தான் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார். கேட்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த தாடிக்குள்ளே காப்பர் கம்பியை வச்சு அதோட எண்டில் நெருப்பு எரியிற மாதிரி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்குமே அந்த நெருப்பை அவங்க திரும்ப திரும்ப பற்ற வைக்கணும். இதில் ரிஸ்க் என்னன்னா, நெருப்பு அவருக்கோ இல்லைனா கூட நடிக்கிறவங்களுக்கோ பரவதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே அவர் அந்த நெருப்போடைய தைரியமாக சண்டை போட்டிருக்காரு. கிரேட்டில் படத்தில் வர கத்தி சண்டை காட்சிக்காக ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாகவே கத்தி சண்டை பயிற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் நம்ம பார்க்குற எந்த கத்தி சண்டையும் ஏனேதானு பண்ணதில்லை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க கத்தியில் ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் மொத்தமாக இருக்கும். ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் தாக்குறதுக்காகவும் மொத்தமாக இருக்கிற பக்கம் தடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. படத்தில் இருக்க எல்லா ஸ்வாட் ஃபைட்லையுமே இதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இவங்க கத்தி சண்டையும் போடணும், அதே சமயம் நடிக்கவும் செய்யணும். பைரேட்ஸ்க்கு நிலா வெளிச்சத்தில் வந்தால் எலும்பு கூட மாறுற மாதிரி ஒரு சாபம் இருக்கும். நிலா வெளிச்சத்தில் எலும்பு கூட மாறின பைரேட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் படையோட சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீனில் எல்லோரையும் ஆளுங்களோட ஃபைட் பண்ண வச்சு ரிஹர்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்களோடையே ஷூட்டும் பண்ணிவிட்டு தென் பைரேட்ஸ் இல்லாமல் வெறும் பிரிட்டிஷ் வீரர்கள் மட்டும் சண்டை போடுற மாதிரி எடுத்திருக்காங்க. சிஜியில் அனிமேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கெலட்டன் கேரக்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லாத ஒருத்தவங்களோட சண்டை பண்ணணும், அதுவும் அது பார்க்கறதுக்கு ரியாலிட்டியாக இருக்கணும். கடலில் புயல் காற்றுல கப்பல் வர மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் கப்பலை மினியேச்சரில் பண்ணிவிட்டு 70க்கு 140 அடி நீளமும் 40 இன்ச்சஸ் ஆழத்துக்கு தண்ணியை நிரப்பி அதில் செயற்கையாக புயலையும் அலையும் உருவாக்கி அதை கேப்சர் பண்ணி எடுத்து சிஜியில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் தண்ணி ஃபோர்ஸாக வரும், இன்னொரு பக்கம் அலையை செயற்கையாக உருவாக்குவாங்க. பெரிய பெரிய ஃபேனை வச்சு காற்றையும் உருவாக்குவாங்க. பொதுவாக கடலில் ஷூட் பண்ணுறதே கஷ்டம், அதுவும் புயலில் வாய்ப்பே இல்லை. ஸ்கெலட்டன் கேரக்டரை விஎஃப்எக்ஸில் பண்ணுறதுல பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஆக்டர் ஸ்கெலக்டனாக மாறினதுக்கப்புறமும் அவங்க பார்க்குறதுக்கு அதே ஆக்டராக தெரியணும். இதை கரெக்டாக பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆக்டருக்கும் இருக்கிற தனித்துவமான முக அடையாளங்களை கண்டுபிடிக்கணும். அதே அடையாளங்களை எலும்புக்கூடலையும் தெரிகிற மாதிரி பண்ணணும். முதல்ல ஒவ்வொரு கேரக்டரும் ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அது ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அங்கே அதை அப்படியே சிலையாக செய்வாங்க. கூடவே ஸ்கின் மாதிரி டெக்ஸ்சரையும் மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. 3D மாடலிங் ஆர்டிஸ்ட் இந்த மாடலை வச்சு மாடலிங் பண்ணதுக்கு அப்புறமா டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் அந்த ஸ்கின் டெக்ஸ்சரை எடுத்து கரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க. தென் ரிக்கிங் அண்ட் அனிமேஷன் வழக்கம் போல் ப்ராசஸ் ஆகும். ஸ்கெலட்டன் கேரக்டரை கரெக்டாக அனிமேஷன் பண்ணணும்னா அதுக்கு சரியான ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ ஆக்டர்ஸே பெர்ஃபார்ம் பண்ண வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு தென் எம்டி ஃப்ரேமில் அதே ஷாட்டை ஷூட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி கேரக்டரை அனிமேட் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்காங்க. சிஜியில் அனிமேட் பண்ணுற கேரக்டர் ரியல் ஆக்டர்ஸோட ஆக்டிங்கோட மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைனா அது மறுபடியும் ரீஒர்க் தான் போகும். இந்த படம் வந்தப்போ இது விஎஃப்எக்ஸ் சைட்லையும் சரி, வசூல் சைட்லையும் சரி, ஸ்டோரி சைட்லையும் சரி மக்களால் ரொம்பவே போற்றப்பட்ட படம் தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 மேக்கிங் வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ சுவாரஸ்யமாக மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்து இன்னொரு மேக்கிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம லிட்டில் ஆர்ட்ஸ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ராஜா, பாய்.